அங்கே போகிறதுக்கு முன்னுக்கு இருந்த மதிப்பு அந்த வரவேற்பு நான் வரும்போது இல்லை. முறையாக நீங்கள் சங்கீதம் அப்படின்ற முறையாக கற்றுக்கிட்டீங்களா, இல்லாட்டி அதை எப்படி? கண்ணை காட்ட போதும் நிழலாக கூட வார. இந்த விமர்சனங்களுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கலாமோ வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இந்தியாவிலேருந்து வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக இதை படிக்க 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 மைண்ட் ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகிடுச்சு. இன்று தேல் கடுத்தாலும் தெரியவில்லை, அட என்னாச்சு என்னாச்சு எனக்கோ, பாப்போ 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 பாப்போ. உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு கேட்டோன்னே என்ன இப்போ ஞாபகம் வருது? அப்படின்ற நுணுக்கங்களை சரியாக கற்றுக்கணும்னா இந்தியா கட்டாயமாக தேவை, அங்கே போயே ஆகணுமா? நான் பாடின பாட்டை முன்ன பாடினதெல்லாம் எழுதி, இப்போ பாட்டை எழுதி அதில் உள்ள அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தா நம்ம இவ்வளோ பிழையாக பாடுறோமான்னு தோணியிருக்கு. இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. பாட்டில் தான் அந்த ஹை பிச் போகிற இடம் இருக்கு, அதில் கிராக் ஆகி தான் நான் எலிமினேட் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வர்ற ஒரு நபராக அப்பா இருக்கிறாரு, அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில்? உங்களுக்கு அப்பா ஒரு பாட்டு வீட்டில் சொல்கிறாரு, இந்த பாட்டை நீங்கள் பாடுவீங்க அப்படின்னா அதே தான் அங்கே க்ரௌண்ட்லேயும் எனக்கு சாய்ஸ் பண்ணி தருவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் 2 காம்படிஷன்ஸ், 2 ரியாலிட்டி ஷோஸ், பெரிய ரியாலிட்டி ஷோஸ் 2 பார்ட்டிசிபேட் பண்ணி 2லையுமே உங்களால் ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ண இருந்த அந்த கௌரவத்தை மறுபடியும் கொண்டு வரணுன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை மாதிரி. அக்கரைப்பத்தனையிலேருந்து பாட ஆரம்பித்த ஒரு குரல் இன்னைக்கு சர்வதேசம் வரைக்கும் போயிருக்கு. சக்தி கிரவுண்டில் அவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்தாங்க, ஆனால் இன்றைக்கி சர்வதேசம் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த பயணம் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த சாத்தியமானது அப்படின்றது இன்றைக்கி நாங்கள் ஸ்னேகா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ஸ்னேகா. ஹாய் அண்ணா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இந்த பாடல் அப்படின்றது ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் எப்படி வந்தது? பாடல் அப்படின்ற ஒரு விஷயம்னா எனக்கு சின்னதுலேருந்தே எனி டைம் நான் பாடிட்டு தான் இருப்பேன். எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுனாலுமே வீட்டிலையாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், போகிறது வர்றது நடக்குது, எனி டைம் நான் பாடிட்டே தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். அதுலேருந்து தான் என் பாடல்ன்ற ஒரு விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் எட் ஆகுனுச்சு. இந்த திறமையை சரியாக கண்டுபிடிச்சி, இப்போ ஒருத்தர் வழி நடத்தாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வர முடியாது, இதை சரியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த திறமை இருக்குது, நீங்கள் இது மூலியமாக முன்னுக்கு வரலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொன்னது அது வந்துன்னா அது என்னோட அப்பா தான், வேறு யாரும் இல்லை. என்னால் பாட முடியும், நீங்கள் இந்த ஃபீல்டில் போனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றத எனக்கு வழிகாட்டினது என்னோடய அப்பா தான். எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் கூட, ஆனால் மியூசிக்கில் என்னால் முடியும், இதில் உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி இதில் போங்கன்னு வழி நடத்துனது அப்பா தான். அப்பாவுக்கும் பாட முடியுமா? அப்பா பாடுவாரா? அப்பா பாடுவாருன்னா நான் ஊரில் அந்த பஜனை அந்த மாதிரி இதுகளில் பாடிட்டு. இப்போ நாங்கள் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அப்படி போனீங்களா? பாட்டு காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி போயிருக்கேன் நான். அப்படின்னா ஸ்கூலில் வந்து காம்படிஷன் கூட்டிகிட்டு போவாங்க, நவராத்திரி, தமிழ் தின போட்டி, அந்த மாதிரியான காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லெவலாக முடித்து தேசியம் வரைக்கும் போயிருக்கேன். ஸ்கூலுக்கும் என்னோடய பங்களிப்பு இதுக்கான பங்களிப்பு அதிகமாக இருக்குது. ஸ்கூலில் இருந்து தான் பாட்டுக்கான ட்ரைனிங் எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. முறையாக நீங்கள் சங்கீதம் அப்படின்ற முறையாக கற்றுக்கிட்டீங்களா, இல்லாட்டி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது எப்படி சொல்கிறதுனா, கர்நாடக சங்கீதம் அது வந்தேன்னா நான் முறைப்படி கற்றுக்கிட்டேனான்னு கேட்டால் 100% இல்லை. ஸ்கூலில் படிப்பிக்கிறத வச்சு என்னால் முடிஞ்சதை நான் எனக்கு ட்ரெயின் பண்ணிக்குவேன், ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே. இப்போது நீங்கள் இது எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு தெரியல, முதலாவது பாடின பாட்டு இல்லாட்டி முதலாவது பாடின ஒரு அனுபவம் அந்த எதாவது ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி முதலாவது என்னன்னா, இப்போது எனக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கஜினி படத்தில் சுற்றும் வெளி சுடரேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அது ஏன் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்னு தெரியாது. நான் ரொம்ப சின்ன வயசுல ப்ரைமரி கிரேட் 1 to 5 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்க டைமில் இருக்குது. எனக்கு அம்மா சொன்ன ஞாபகம் இருக்குது, ஏன் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிற அப்படின்றது சொல்லிட்டு. ஏன் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்றத எனக்கு காரணமே தெரியாது. ஆனால் சின்ன வயசில் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போயும் அந்த பாட்டு போனால் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக அந்த பாட்டை கேட்பேன். அது ஏன் அப்படின்றது காரணம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த சின்ன வயசில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? முதலாவது பாடின பாட்டு அப்படி ஏதாவது ஞாபகங்க?
அப்படி இல்லைண்ணா. அப்படின்னா நான் முதல்ல நான் ஊரில் ஸ்டேஜில் பாடின பாட்டு வந்து கண்ணை காட்டு போதும், ரெக்க படத்தில் உள்ள அந்த பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் தான் ஊரில் உள்ளவங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் பாடுவேன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகே. நிறைய பாட்டு எனக்கு என்னெல்லாம் பாடணும்னு தோணுதோ அவ்வளோ பாட்டும் பாடுறதுனால குறிப்பிட்ட ஒரு பாட்டு தான் எனக்கு பிடிக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த பாட்டு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? கண்ணை காட்ட போதும் நிழலாக கூட வார, என்ன வேணும் கேளு குறையாம நானும் தார, சட்டன்னு காதல கொட்டுற ஆம்பல ஒட்டுறியே உசுர நீ. ஓகே. அப்போது இப்போ நீங்கள் வந்து மலையகத்துலேருந்து வர்றீங்க, உங்களை சுற்றி நிறைய தேயிலை தோட்டங்கள், இயற்கை அப்படின்றது அங்கே இருக்குது. அப்போது இதுக்கும் உங்களுடைய பாட்டு அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன்ஸ் அப்படி எதுவும் இருக்குமா? இல்லாட்டி என்ன மாதிரி அந்த உங்களோட ஊருக்கும் உங்களுக்கு அந்த பாட்டுக்கும் இருக்கிற என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது? ஊருக்கும் எனக்கும் கனெக்ஷன்ஸ்னானா, எங்கள் ஏரியாவில் அதிகமாக வெயில் அடிக்காது, அடிக்கும். ஆனால் மழை காற்று அந்த மாதிரியான அந்த நேச்சரை பார்த்தாலே ஏதாச்சும் பாடணும்னு தோணிட்டு. அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி அந்த நேச்சருக்கும் பாட்டுக்கும் அது ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது தானே? அப்படியே. ஆமாண்ணா, அது எனி டைம் இருக்கும். ஏன்னா வெளியில் பார்த்தாலே எனக்கு ஏதாச்சும் பாடணும்னு தோணும். அதுக்கு பிறகு எனக்கு அதை விரித்து சொல்ல தெரியல. ஓகே. இப்போது நீங்கள் வந்து சக்தி கிரவுண்டில் ஆரம்பிச்சிங்க, திருப்பி இந்தியாவுக்கு போனீங்க. இப்போ இந்த பப்ளிக் அட்டென்ஷன் அப்படின்றது உங்கள் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக சக்தி கிரவுண்டில் வந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கப்புறமா உங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் உங்களை பார்க்குற இது எப்படி மாறுனுச்சா? அவங்க எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்க? இதை எப்படி அவங்க வரவேற்றாங்க? ஏன்னா நீங்கள் உங்களோட ஊரை அடையாளப்படுத்துறீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் உங்களோட ஊரை அடையாளப்படுத்துறீங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் அதை எப்படி வரவேற்றாங்க? அதை எப்படி? ஊரில் உள்ளவங்களால தான் நான் போனேன். ஆனால் ஊரில் உள்ளவங்க நான் வரும்போது அந்த எனக்கான நிறைய விமர்சனங்கள் போணுச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு பாதி விமர்சனம் வந்து என்னை தாக்கி தான் விமர்சனம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஊரில் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் கேட்டவனுக்கே ஊரில் உள்ளவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கொடுத்த பேட்டினால ஊரில் உள்ளவங்க பெருசாக பேச மாட்டாங்க. அந்த இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்பா வந்து எங்களோட ஊரில் ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது, லக்ஷ்மி மஹால்னு சொல்லி. அந்த மண்டபத்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படின்னா அங்கே இருக்க பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடு பரிமாறு அந்த மாதிரி வேலை தான் பார்க்குறாரு. அதெல்லாம் சொன்னனால எங்கள் ஊரில் உள்ளவங்க எங்களை ஒரு மாதிரி பார்க்குறது, பெருசாக பேசுகிறதெல்லாம் இல்லை. அது நான் அங்கே போகிறதுக்கு முன்னுக்கு இருந்த மதிப்பு, அந்த வரவேற்பு நான் வரும்போது இல்லை. ஓகே. இப்போது உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு கேட்டோன்னே என்ன இப்போ ஞாபகம் வருது? கேட்டோன்னே என்னோட விமர்சனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது கடந்து வர்றது அப்படின்றது ரொம்ப லேசான விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் பேசியிருந்தாங்க, சப்போர்ட்டிவாகவும். இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தர் ஒரு போஸ்ட் வருதுன்னா அது கீழே சப்போர்ட்டிவாக 2-3 கமெண்ட்ஸும் பண்ணுற ஆக்களும் இருந்தாங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி கடந்து வந்தீங்க? இது என்னன்னா, நான் அங்கே இருக்கும்போது இதை நான் பெருசாக பார்க்கல. இதை பார்க்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை படிக்க மைண்ட் ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்னடா இப்படியெல்லாம் போடுறாங்களே. அங்கே பாடும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்ற பயத்துலேயே அது ஒரு மாதிரி போயிடுச்சு. இது இப்போ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் முன்னுக்கு வர்றீங்க. இப்படி இந்த இதில் குடும்பத்துலேருந்து வர்ற ஒருத்தருக்கு பாடல் துறையில் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இந்த கொஞ்சம் குறுகிய காலகட்டத்தில்? என்ன மாதிரியானது? நான் ஸ்கூல்லேருந்து சின்னதுலேருந்தே காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுவும் இங்கே இல்லை, கொட்டைக்கல, அதுக்கப்புறம் ட்ரிங்கோ, கொலம்போ, அந்த மாதிரி அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு தான் போயிருக்கேன். பெட்டிக்லோ அந்த மாதிரி. நாங்கள் எங்களோட ஊர்லேருந்து அந்த ஊருக்கான ட்ராவலே அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும். ட்ராவல்கான காசாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறதுக்கு வாகனமாக இருக்கட்டும், எல்லாமே சரியான மாதிரி இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா எங்களோட ஊர்லேருந்து டைரெக்டாக எங்கேயுமே பஸ் இல்லை.
வந்து இறங்கி மறுபடியும் போயிட்டு அப்படி தான் போகணும். அது இல்லாமல் முறைப்படி கற்றுக்கிறதுக்கான வளங்கள் சரியான குறைவோ எங்கள் ஏரியாவில். அப்புறம்னா இப்போ ஒரு காம்படிஷன் போகணுன்னாலுமே நாங்கள் ஒரு காஸ்டியூம் உடுத்தணும். ம் நிறைய காஸ்டியூமில் தான் ஒரே காஸ்டியூமாக எல்லா காம்படிஷனுக்கும் போட முடியாது. அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ். இப்போ என்ன ஒரு காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா எங்களோட ஸ்கூல் சார்பாக யாராச்சும் ஒரு ஆள் வரணும். அது வந்து இந்த கொஞ்ச நாளாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ம் பட் 6-7 அப்படி இருக்கும்போது எங்களோட ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அது எங்கள் ஊரில் உள்ள ஒரு யாராச்சும் ஒரு டீச்சர் தெரிஞ்சவங்க அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கு. இது உங்களுக்கு மட்டுமே இருக்கிற சவாலா இல்லாட்டி அங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி திறமை இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற பொதுவான எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தானே. ஏன்னா இப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இதுதான் ஸ்ட்ரகிள்னா அங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதுக்கு என்னத்தான் செய்யலாம்? உங்ககிட்ட உங்கள் பக்கத்துலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இதுக்கு செய்யணும் அப்படின்ற நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பிரச்சனைக்கு? இந்த பிரச்சனைக்கு என்னன்னா தீர்வுனா சரியான கஷ்டம். ஏன்னா அங்கிட்டு உள்ளவங்க எல்லாமே ஓரளவு செட்டில்ட் ஆகி தான் இருக்காங்க. ம் ஆனால் செட்டில்ட் ஆகாத கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஏதாச்சும் உதவிகள் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போது நீங்கள் இந்த துறையில் இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ இந்தியாவிலேருந்து வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி நான் இருக்கு? A level முடிச்சுட்டு தான் இந்தியா போனேன்னா ம் ரிசல்ட் வந்தோன்னைக்கு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்து ரிசல்ட்டும் வந்துருச்சு. இன்னும் காலேஜ் அப்ளிகேஷன் வரல. ஆ இப்போ வந்து ஷோஸ்க்கு தான் போய்கிட்டுருக்கேன். ஜஃப்னா, பெட்டிக்லோ, ம் ரெக்கார்டிங் அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கேன். இப்போ உங்கள் ஸ்னேகாவோட ஃப்யூச்சர் என்னது? என்ன ஆம்பிஷன்? என்ன பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில்? மியூசிக்கில் ஒரு லெவலில் இருக்கணும். ஓகே. ஒரு டாப் லெவலில் இருக்கணும். இப்போது மியூசிக்கில் எடுத்துக்கிட்டால் ஒரு பாடல் பாடுற ஒருத்தங்க முக்கியமாக தமிழில் பாடல் பாடுற ஒருத்தங்களுடைய இதை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து இந்தியாவில் ஒரு மூவியில் நான் போய்ட்டு ஒரு சாங் பாடணும் அப்படின்றது வந்து அதுதான் ஹையஸ்ட் லெவல் அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்றத வச்சு இந்தியாவில் போய்ட்டு ஒரு மூவியில் போய்ட்டு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்றது. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா அந்த மாதிரி? அது ஆசை எப்படின்னு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஒரு பெரிய ஒரு மூவியில் பாடணுன்ற ஒரு சாங்னாலும் அந்த ஒரு மூவியில் பாடணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஓகே. உங்களுக்கு இப்போ இந்த மியூசிக் டிரெக்டரோட ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி இவரோட இந்த பாடல் பாடுற இந்த சிங்கரோட நானும் சேர்ந்து பாடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள் அப்படி ஏதாவது இருக்குமா? அப்படின்னா எனக்கு அனுராதா மேமோட சேர்ந்து பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஒரு தீவிர ரசிகைன்னு சொல்லலாம். அனுராதா ஸ்ரீராம். என்ன காரணம் அவங்களுக்கு பிடிக்கும்? அவங்க பாடுறத நான் பாடுவேன், ட்ரை பண்ணுவேன். ம் அதனால அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு? தாய் தந்தை முகமே மறந்து நெஞ்சில் உந்தன் முகம் எழுது, பரீட்சை எழுதும் பொழுதும் கவிதை எழுத வருது, குளிக்கல் மறையில் ஒரு கூத்து நினைக்கும் போது வெக்கம் வருது, ஆடை இல்லாமல் வந்தேன் சோப்பு நுரையை அணிந்தேன், ஒரு கொசு கடித்தாலும் உயிர் துடிக்கும் அது இதுவரை எனக்குள்ள வழக்கம், இன்று தேல் கடித்தாலும் தெரியவில்லை அட என்னாச்சு எனக்கோ, பாப்போ 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 பாப்போ, கண்ணு விழிச்சிருக்கே கனவுகள் வருது, கண்ணு மூடி கிடந்தும் காட்சிகள் வருது, இது உனக்கும் இருக்குமே உண்மை சொல்லிவிடு, ஐயோ ஐயோ ஐயோ. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய விஷ் நிறைவேறணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். அனுராதா மேமோட உங்களுக்கு பாடுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிற இப்போ உங்களை பார்த்து இந்த முன்னுக்கு நானும் ஸ்னேகாக்கா மாதிரி முன்னுக்கு வரணும், நானும் பாட்டு பாடணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது? அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல. இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்ச நாளாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ 2 வருஷமாக காம்படிஷன்ஸ் அப்படி போய்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 2 வருஷமாக இருக்குமா? ஆனால் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது எனக்கு அப்புறம் வர்றவங்க இந்த விஷயங்களை செஞ்சால் அவங்களுக்கு சரியாக இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டியதும் எங்களுடைய கடமை தான், எங்களுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு நாங்கள் அவங்களே முன்னு கொண்டது எங்களுக்கு கடமை தான், அவங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் ஏதாவது? என்னோட பக்கத்தில் இருந்தனான்னா அவங்களுக்கு ஏதாச்சும்
பாடுறதுக்குன்ட்டு இல்லை, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எடுக்கணும்னாலுமே அவங்க அதில் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி இருந்தாங்கன்னா அவங்க நினச்சதை செய்யலான்றது என்னோட தாட். இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய குரல் வந்து இப்போ நீங்கள் பாடசாலையில் இருந்து பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த குரலை ஏன் வெளியே கொண்டு போகணும்னு யோசிச்சிங்க? நான் ஏன் சக்தி கிரவுண்டில் போயிட்டு இதை பாடணும், ஏன் இந்தியாவுக்கு போகணும், இந்த குரலை வெளியே நான் ஏன் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சதுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல? ஆமாண்ணா, அது வந்தேன்னா அங்கிட்டு என்னால் நான் இருக்க ஏரியா பக்கத்தில் என்னால் பாட முடியும். ம் அந்த ஏரியா வந்து ஒரு சென்டரில் எங்கேயோ இருக்க ஒரு ஏரியா, ம் எங்கேயோ இருக்க ஒரு சின்ன ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம். அந்த கிராமத்தை வெளியில் கொண்டு வரணும், இங்கே இருக்க பிள்ளையும் பாடுதே, ஏன் வெளியில் உள்ளவங்களால பாட முடியாது அப்படின்ற ஒரு தோட்டை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் என்னோட குரலை வெளியில் கொண்டு வரணும். என்ன நான் வெளியில் காட்டிக்கணும், நான் இப்படி தான். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ம் என்னை தாழ்த்தணும்னு நிறைய பேர் நினச்சாலும் அவங்க முன்னாடி நான் என்னோட வளர்ச்சியை காட்டணுன்றதுக்காக என்னோட குரலை நான் வெளியில் கொண்டு வந்தேன். ஓகே. அந்த பயணத்தில் அவங்க கூடவே இருக்கிற ஒரு நபர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாண்ணா. அப்பாவை பிடிக்குமா, அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? பிரித்து பார்க்க தெரியாது. ஓகே. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வர்ற ஒரு நபராக அப்பா இருக்கிறாரு. அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு? அப்பானா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக கேர்ள்ஸுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட முடிவு எதுவுமே தப்பாக இருக்காதுன்றது கேர்ள்ஸோட ஒரு தாட்னு கூட சொல்லலாம். தான் விருப்பப்பட்டதை விட அவங்க விருப்பப்பட்டது செய்யணுன்றது என்னோட விருப்பம். ம் என்னோட விருப்பத்தை தாண்டி அவங்க ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றணும் அப்படின்றது, அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க ஆசைப்பட்டது செய்யணும் அப்படின்ற மாதிரி. என்ன ஆசை அப்பாவோட? அப்படி ஆசை நான் மியூசிக்கில் ஓரளவு போகணுன்னு தான். ஓகே. அதுக்காக எனக்கு தான் வந்து அப்பாவும் இப்போ சேர்ந்து உங்களோட ட்ராவல் ஓடிட்டே பண்ணிகிட்டே இருக்காரு. இருக்காரு. ஜெஃப்னா, பெட்டிக்லோ. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் எனக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாரு. ம் இந்த விமர்சனங்களுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கலாமோ வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இருக்க வேண்டான்னு கூட அரைவாசி முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பா தான் அதை தெளிவுபடுத்தி போங்க நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு. அதனால அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். இப்போது நீங்கள் 2 காம்படிஷன்ஸ், 2 ரியாலிட்டி ஷோஸ், பெரிய ரியாலிட்டி ஷோஸ் 2 பார்ட்டிசிபேட் பண்ணி 2லையுமே உங்களால் ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ண முடியலை. ஒருவேளை ஃபைனல் போயிருந்தா என்ன பாட்டு பாடியிருப்பீங்க? ஏதாவது ஐடியா இருந்திருக்குமா? ஃபைனல் போனால் இந்த பாட்டு நான் கட்டாயம் பாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்களா? ஆனால் அந்த காற்றில் இந்த கீதம் அது வந்து நான் சரிகமப்பா ஸ்டேஜில் பாடணும்னு நினச்ச பாட்டு. ஏன்னா சக்தி கிரவுண்டில் அந்த பாட்டை பாடி தான் நான் எலிமினேட் ஆகினேன். ஆனால் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், என்னால் நல்லா பாட முடியும். அந்த நிமிஷத்துல எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கிராக் ஆகிருச்சு. அதனால நான் அந்த சாங்லேருந்து வெளியில் வந்தேன். ஆனால் அந்த சாங்கை பாடணும்னு ரொம்ப ஆசை. இப்போ பாட முடியுமா? காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட, என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேட, அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ, கண்கள் ஏங்கும் நெஞ்சில் தாபம் மேலும் ஏற்றும் காற்றில் இந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. ஓகே. எனக்கு பெருசாக பாட்டு அப்படின்னா எனக்கு என்ன அதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கணும் அப்படின்னா அந்த பாட்டில் ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபீல் எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எனக்கு நீங்கள் பாடின எல்லா பாட்டுமே
அந்த பாட்டில் இருக்க ஃபீலை நீங்கள் அப்படியே கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது இந்த பாட்டில் தான் அந்த ஹை பிச் போகிற இடம் இருக்கு, அதில் கிராக் ஆகி தான் நான் எலிமினேட் ஆகினேன். ஓகே ஓகே இப்போ அதை ஃபுல்லாக பாடவும் ஏதோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே. அப்படியே ஒரு ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே இருக்க ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்ற போயிருக்கேன். இதில் உங்களுக்கு இருக்க ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா, அந்த ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்? சக்தி கிரவுண்ட்லன்னா என்னோட மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா ரோயனாவோட ட்ராவல் பண்ணது தான். ஓகே. அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப். அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லோம். எனக்கு ஒரு எல்லா கண்டஸ்டண்ட்டை விட எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையும் ரோயனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ரோயன் நான் கேட்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பட் பாப்பாரான்னு தெரியல. அவர் கூட ட்ராவல் பண்ணது, அவர் கூட பேசினது, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, நான் என்னோட அந்த அனுபவத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறேன். ஓகே. இப்போ அவர் உங்களுடைய ஒரு ஐடல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். அப்படி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா? இப்போ நீங்கள் இப்போ ராயனா இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் தெரியும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மியூசிக்கில் இவரை மாதிரி நான் வரணும் அப்படின்ற ஒரு யாராவது ஒரு ஐடல் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இவரை மாதிரி ஒரு வரணும்னா இந்தியன் ஆர்டிஸ்ட் தான். சொல்லுங்க. அவங்க தான் நான் சொல்லியிருக்கேன். அனுராதா அவ்வளோ பிடிக்குமா? அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, இப்போது நாங்கள் வந்து இப்போ 2K கிட்ஸ் இந்த ஜென்ரேஷன், நாங்கள் அவங்களுடைய பாடு இப்போ வர்றது ரொம்ப ரேராக தான் வருது, கேட்குறதே குறைவு. அந்த பாட்டு எப்படி உங்களுக்கு பழக்கமானுச்சு? அவங்களுடைய பாடு எப்படி கேட்க ஆரம்பிச்சிங்க? நான்லாம் பெருசாக கேட்குறது குறைவு, அதனால நான் கேட்குறேன். நான் அவங்களோட பாடனா 2-3 தடவை ட்ரை பண்ணேன் பாடுவோன்னு. ஆனால் அதை கேட்குறவங்கலாம் நீ அவங்கள மாதிரியே பாடுறேன்னு சொல்லவும் எனக்கு அவங்க ரொம்ப மனசில் பதிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டே தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஜாயின்ட் ஆகுனது தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மனோ சார், கார்த்திக் சார், இப்போ அனுராதா ஸ்ரீராம், இவங்க எல்லாமே 80s 90s அந்த பீரியடில் பீக்கில் இருந்தாங்க. 2000க்கு அப்புறம் அந்த பாட்டு பெருசாக பிடிக்காதா? பிடிக்கும். ஆனால் அந்த சாங்ஸ் தான் நான் அதிகமாக கேட்பேன். அதில் இருக்க அந்த மெட்டு, அதில் உள்ள ஒரு ரசனை வந்து எனக்கு 2K கிட்ஸில் உள்ள பாட்டு இப்போ வித்தியாசமாக இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பித்தது வீட்டில் ரேடியோவா இல்லாட்டி என்ன மாதிரி? எப்படி பாட்டு கேட்க ஊரில் இருக்கும்போது எப்படி கேட்க ஆரம்பிச்சிங்க ஸ்டார்டிங்? ரேடியோனா அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோன். ஓகே. ரேடியோவில் கேட்டு நீங்கள் ரொம்ப மெய் மறந்து கேட்ட ஒரு பாடல் இல்லாட்டி ரேடியோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த ஒரு கம்பேரிசன் கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்குறதுக்கும் ஃபோனில் இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறது ஏதாவது டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லாட்டி அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஃபோன்லனா நான் ஹெட்செட் அடிச்சுட்டு பாட்டை முணுமுணுப்போம், சத்தமாக பாட மாட்டோம். ஆனால் எஃப்எம்லேயோ ரேடியோலையோ போணுச்சுன்னா அந்த சவுண்டுக்கு ஈக்குவலாக நம்மளும் பாடுவோம். ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. அந்த எஃப்எம்ல எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுக்கு மேலே நம்மளோட வாய்ஸ் அந்த கத்தி பாடிட்டு இருப்போம் வீட்டில். கேட்கவும் மாட்டாங்களா? அந்த பாட்டு பாக்கிட்டே இருக்கனால நாங்கள் அதில் ஜாலியாக அப்படியே கேட்டுட்டு இருக்குது. ஓகே. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து உங்களுடைய ஊர், உங்களுடைய கிராமம், அங்கே இருக்கிற அப்பா அம்மா இவங்க எல்லாருமே தான் அந்த, நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாருனால தான் உங்களுக்கு அந்த 80s 90s அந்த இது கூட வந்ததுக்கான ரேடியோ இதை பற்றி வந்ததுக்கான காரணம் வந்து அவங்களா தான் இருப்பாங்கண்ணா. கண்டிப்பாக. இப்போது ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, மியூசிக் டீச்சராக வர போகிறீங்க. ஓகே. மியூசிக் டீச்சர் அப்படின்ற நேரத்தில் என்ன மாதிரி எதிர்பார்க்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு மியூசிக் டீச்சராக? என்னால் பெருமளவு சொல்கிறேன்னா சரியாக எனக்கு தெரியல. ஸ்ரீலங்கன் டீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் போய் படிச்சிருக்காங்களான்னு எனக்கு சொல்ல தெரியாது. அவங்க உள்ள நுணுக்கங்களை கற்றுட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே மியூசிக் படித்து அவங்களெல்லாம் ட்ரெயின் ஆகின ஒரு ஆள். அதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோத்தையுமே என்கிட்ட கற்றுக்க வரவங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்போது இப்போ நாங்கள் இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இப்போ நாங்கள் மியூசிக் அப்படின்ற நுணுக்கங்களை சரியாக கற்றுக்கொள்ளணும்னா இந்தியா கட்டாயமாக தேவை, அங்கே போயே ஆகணுமா? கண்டிப்பாண்ணா. ஏன் அது அப்படி? அது என்னன்னா இப்போ
இப்போ சாதாரணமாக ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். சாதாரணமாக ஒருத்தவங்க பாட்டு கேட்பாங்கன்னா அது கேட்குறத வச்சு இதுதான் சங்கதி இதுதான் அப்படின்ட்டு சொல்லி நம்மளே பார்த்துப்போம், நம்மளே கேட்டுப்போம். ஆனால் அங்கே ட்ரெயின் ஆகும்போது ஒரு பாட்டு லிஸ்ட்டு எழுதி ம் அந்த பாட்டில் இதுதான் டீட்டெயில் இதுதான் இது இப்படி தான் இது இங்கே வரும் அப்படின்னு கீழே எழுதி தருவாங்க. ம் அது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ நான் பாடின 3 பாட்டையுமே எனக்கு அங்கே அவங்க சொல்லி தரல. ம் ஆனால் நான் பாடின பாட்டை முன்ன பாடினதெல்லாம் எழுதி இப்போ பாட்டை எழுதி அதில் உள்ள அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தா நம்ம இவ்வளோ பிழையாக பாடுறோமான்னு தோணியிருக்கு. ம் அந்த அவ்வளோ நுணுக்கமான டீட்டெயில்ஸ் அந்த பாட்டுகளுக்கு இருக்குது. அதை ட்ரெயின் பண்ணது எனக்கு ஜீவன் ஒரு அண்ணா போன சீசனில் பாடியிருப்பார். பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணார். அவர் மியூசிக் படிச்சிருக்காரு. அதனால நான் சொல்கிறேன் இந்தியாவில் போயிட்டு மியூசிக் படித்தா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஓகே. அப்போ அந்த வாய்ப்பு வந்து ஸ்ரீலங்காவில் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ சகோதர மொழி இல்லை, தமிழ் மொழியில் நாங்கள் ஒரு கர்நாடிக் மியூசிக்காக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும் அப்படின்றா அதுக்கான வளம் அப்படின்றது இங்கே குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட ஏரியாவில் குறைவாக இருக்குன்னா, ஆனால் ஜஃப்னாவில் அது கொஞ்சம் ஓரளவு சொல்லலாம். ஒரு 100க்கு ஒரு 80% ஜஃப்னா பெட்டிக்லோ அந்த சைட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம் இப்போது நீங்கள் இந்த மாதிரி பயணம் இப்படி காம்படிஷன்ஸ் போகிறதா இருக்கலாம், இதுக்கெல்லாம் இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நாங்கள் இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி சமாளிக்கிறீங்க? அதை எப்படி பொருளாதார ரீதியானா நான் இந்தியாவை பற்றி கேட்குறீங்க, போனதை பற்றி கேட்குறீங்களா? இல்லை நீங்கள் பொதுவாகவே நான் இப்போ கேட்குறேன். இப்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் இப்போ ஜஃப்னாவில் போய்ட்டு பாடுறேன் அப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை பங்கு பற்றுன்னு சொல்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வருதா? வருமானம் வருது. ஓகே. அது வந்து இப்போ அதை வச்சு உங்களால் சமாளிச்சுட்டு போக முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லாட்டி ஆமாம், நான் அதை வச்சு சமாளிச்சுட்டு போக முடியுது. ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூல் லெவல் காம்படிஷனாக இருக்கும், எல்லாத்துக்குமே எனக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட்டாக இருந்தது அப்பா தான். அவர் 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 தான் எல்லாமே செய்வார், மற்றபடி வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஆனால் இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஸ் கிடைச்சி, ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்க, அதை வச்சு தான் நான் போனேன். ஓகே. அப்புறமா அப்பாவுக்காக ஏதாவது ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும், இல்லாட்டி அப்பா உங்ககிட்ட கேட்பார் இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கும்போது ஏதாவது கேட்டிருக்காரு? எனக்கு எல்லா பாட்டுமே சாய்ஸ் பண்ணுறதே அப்பா தான். அப்பா அவ்வளோ அப்பா ஒரு பாட்டு வீட்டில் சொல்கிறாரு இந்த பாட்டை நீங்கள் பாடுவீங்க அப்படின்னா அதே தான் அங்கே க்ரௌண்ட்லேயும் எனக்கு சாய்ஸ் பண்ணி தருவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அப்போ அப்பாவுக்கு அந்த மியூசிக்கல் நாலேஜ் அப்படின்றது அப்பாவுக்கு அதுவாகவே இருக்கு. அப்பா அப்படி உங்ககிட்ட கேட்பாரா நீங்கள் இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு? அப்பா ஏதாவது கேட்டு அப்படி கேட்டிருக்காரா, இல்லாட்டி கேட்பாரா வீட்டில் இருக்கும்போது? கேட்டிருக்காருண்ணா. என்ன? சீதையின் கைகள் தொட்ட சீதாராமன் வேறொரு பெண்ணை தொட்டதில்லை, ஜானகி நெஞ்சம் கொண்ட ராஜா ராமன் வேறொரு நெஞ்சம் கொண்டதில்லை, உன் கைகள் தொட்டவனோ ரகுராமன் அவதாரம், அந்த கண்ணன் ஜாதியில அவன் நெஞ்சில் ஒரு தாரம், கங்கை நீர் காணலாய் மாறுமா சொல் தோழி, சீதையின் கைகள் தொட்ட சீதா ராமன் வேறொரு பெண்ணை தொட்டதில்லை, அத்தை மகளவள் அன்புக்குரியவள் ராமன் என்றானே, புத்தம் புதியவன் பித்தம் பிடித்ததும் ராவணனானே, காதல் தலைவனை சீதை பிரிந்தது பொய்மான் தன்னாலே, பொய்யும் நிஜமென மாயம் புரிந்திடும் கண்கள் முன்னாலே. இப்போ நீங்கள் வந்து இந்த துறையில் தொடர்ந்து இருக்க போகிறீங்க, மியூசிக் டீச்சராக அடுத்து வர போகிறீங்க, அப்படி இந்த துறையில் தான் தொடர்ந்து இருக்க போகிறீங்க. அப்போது இது வந்து இப்போ நீங்கள் மட்டுமே வெளியே வராமல் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் இந்த அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து அவங்களையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அதுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் என்ன பங்களிப்பு செய்யணும், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, என் அப்பாவுக்கு நான் இதை செய்யணும்,
அம்மாவுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி? அப்படின்னா நான் இந்தியா போகிறதுக்கு முன்னுக்கு இருந்து அப்பானா ஊரில் ஒரு ஒரு பெருமையாக ஒரு எல்லாமே ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்பா. ம் ஆனால் நான் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரை யாரும் பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க. ம் அது நிறைய பேசுகிறாங்க, அதெல்லாம் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ம் அந்த இருந்த அந்த கௌரவத்தை மறுபடியும் கொண்டு வரணுன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை மாதிரி. அதனால நான் எங்கே போனாலுமே மைண்டில் இருக்கிறது அப்பா தான். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அதை இல்லாமாக்கணுன்றது ஒன்று தான். அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் சரி எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. ம் அதெல்லாம் இல்லாமாக்கணும், ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது ஒரு தாட். சின்னதுலேருந்தே என்னோடய மியூசிக் ஃபீல்டுக்கு எனக்கு மியூசிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக மியூசிக் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து 2-3 டீச்சர்ஸ் இருக்காங்க. ம் கோகிலம் டீச்சர், கலையரசி மிஸ், அப்புறம் ராஜினி மிஸ். இவங்க 3 பேத்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு சக்தி கிரவுண்டில் என்னை வெளிக்காட்டினது, இவ கம்பேக் ஸ்டாராக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே ராயனா, ம் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க என்னோடய பேரண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஓகே. வேறு எதுவும் சொல்ல இருக்கா உங்களுக்கு? நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க வேறு எதுவும்? வேறு எதுவும் நிறைய விமர்சனங்கள் வந்து நான் வெளியில் வந்துட்டேன். ம் ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ணணும், விமர்சனம் செஞ்சவங்களால் என்னை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் வெளியில் வரணும்னு மறுபடியும் அந்த இந்தியாவுக்கு போயிட்டு என்னோடய பயணத்தில் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றது எனக்கு ஒரு எய்மாக இருக்குது.